வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல எங்களுக்கு மிக புதிய நபர், தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு புதிய நபராக இருக்கிறார். சிலர் அறிந்திருக்கலாம். ஒரு குழந்தை போராளியாக இருந்து தனது வாழ்க்கையை ஆரம்பித்து தற்பொழுது பல்வேறு தடங்கள் படிகளையும் தாண்டி வேறொரு நிலைக்கு வந்திருக்கிறார். அந்த நிலையை நாங்கள் இந்த நேர்காணலின் ஊடாகவே உங்களை அழைத்து செல்வதைத்தான் நான் விரும்புகிறேன். அதை இப்பவே சொல்லாமல் இவரோடு குழந்தை போராளியாக ஒரு 12 வயது 13 வயதில் விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்டவர். இவருடைய தந்தையாரும் ஒரு போராளி, டொமினிக் என்பவர். அவருடைய இயக்க பேர் தீபன் என்று. டொமினிக் உடைய மகன் பிரசாந்த், அவரும் பிற்காலத்தில் இயக்கத்தில் இணைந்திருக்கிறார், அம்மு முகிலன் என்ற பெயரில. அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் அம்மு. வணக்கம் அண்ணன். வணக்கம். போராட்டத்தில் இணையக்க உங்களுக்கு 12 வயது. அதுக்கு முதல் நீங்கள் உங்களுடைய அப்பா மூதூரை சேர்ந்தவர் நினைக்கிறேன், அப்படியா? அப்பாவும் அப்பா கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலத்துல நடந்த எங்களோட இனக்கலவரத்துக்கூடாக அந்த காலகட்டத்துல விடுதலை புலிகள் அமைப்புல இணைஞ்சாத்தான் எங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லி அப்பா அந்த இதனூடாக எங்களோட அப்பா இணைஞ்சி 90ஆம் ஆண்டு தான் விளத்துறாரு, இயக்கத்துல இருந்து விளத்துறாரு. எங்க புதுக்குடியிருப்பு பகுதியில் விளத்தி அங்க எங்கட அம்மாவும் அங்கதான் இருந்திருக்கிறாங்க. அப்ப அங்கதான் திருமணம் செஞ்சு நான் மல்லிபுணம்ன்ற கிராமத்துலதான் நான் பிறக்கிறேன். பிறந்து இந்த ஆரம்ப கல்வியை நான் கற்றுக்கொண்டு போறேன் மல்லிபுணம் கனிஷ்ட உயர்தர வித்தியாலயம். அம்மாவும் போராளியா இருந்தவரா? இல்ல, அம்மா போராளியாக இல்ல, அம்மாண்ட தம்பியாக. அம்மா போராளி இல்ல, அப்பா தான் போராளி. அப்பா 90ஆம் ஆண்டு தான் இயக்கத்துல இருந்து விளத்துறாரு. கிட்டத்தட்ட 2090ஆம் ஆண்டு பிறந்திருந்தீங்கள். 2002 2003 காலகட்டத்துல நீங்கள் இயக்கத்துல இணைகிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல எங்கட அப்பாண்ட சகோதரங்கள் எல்லாம் தான் அந்த டைம்ல எங்கட அப்பாண்ட அக்கா எங்களை பார்க்க வராங்க. அன்னைக்கு வந்த இடத்துல என்னைய அங்க இருந்து படிப்புக்காண்டி என்னைய கூட்டிட்டு வராங்க மூதூருக்கு கூட்டி நான் சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ்லயும் மட்டும் அடுத்த கட்ட கல்வி நான் மேற்கொண்டு போற டைம்ல தான் எனக்கு சிறு வயசுல இருந்து அந்த துள்ளி குதிச்சு அங்கஞ்சு ஓடி திரியறதால அந்த கல்வி கற்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப அந்த டைம்ல நான் அந்த இடத்த விட்டு தாண்டி எனக்கு அம்மா அப்பாமில்லன்னு சொல்லி இப்படி ஒரு அநாத பிள்ளையாக பஸ் வழி ஏறி இப்படி போய் லங்காப்பட்டினம் என்ற இடத்துல நான் அதுக்கு பிறகு தான் விடுதலை அந்த காலகட்டம் 90ஆம் ஆண்டு நீங்க பிறந்து உங்களோட இளமை கல்விய வள்ளிவனத்துல படிச்சு கொண்டிருக்கல ஒரு 6-7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 96 97 அது ஒரு பெரிய யுத்த சூழலா தான் அந்த பிரதேசங்கள் இருந்திருக்கு. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த 6-7 வயசுல அந்த வன்னி மண்ணின் வாழ்க்கை 96 97 பகுதிகள். நான் நினைக்கிறேன் ஜேசுக்ரு 95 அதை மறக்க இல்லாத சம்பவங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு பின்னுக்கு ஒரு கொட்டங்கா மரம் 2 இருக்குது, இப்பயும் இருக்குது அந்த மரம். அதுக்கு கிட்ட பங்கர் இருந்தது. அப்ப கிஃபிர் வர சத்தம் வர நாங்கள் எல்லாரும் ஓடி போய் பங்கர் இறங்கி தாண்டுவோம். கிபிர் அடிக்கும் யுத்த சாமலாம் இருந்தாங்க. அப்படி இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல திருப்பி நான் மூதூருக்கு பண்ணி எங்களோட சொந்தக்காரர்கள் கூட்டிட்டு வராங்க. அம்மா அப்பா எல்லாரும் அதுக்கு சம்மதம், நீங்கள் போய் படிக்கணும் சம்பந்தப்பட்டு நீ அனுப்புறாங்க. அப்ப நான் முதல்ல கல்வி கற்றுக்கொண்டு போற டைம்ல தான் அங்கேயும் எனக்கு என்னென்றால் எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மதங்கள் என்றால் ஒரு பெரிய ஒரு கொசிஸ்டன்ட், அதாவது பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. அதாவது மாதிரி போதிக்குது. பொதுவாக கிழக்கு மாகாணத்துல இருந்துதானே வடக்குக்கு வாரது படிக்கிறதுக்கு அல்லது யாழ்ப்பாணம் போவார்கள். அது எப்படி நீங்கள் வன்னியில இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு படிக்கிறதுக்கு அது மூதூருக்கு போறீங்க? மூதூர்லயும் ஆனா மூதூர்ல யுத்தம் இல்லையா? அப்ப முதல்ல அப்ப யுத்தம் இருந்ததுதான் அந்த டைம்ல. அந்த காலகட்டத்துல பெரிய அளவுல யுத்தம் இல்லை. அதை விட என்னென்றால் இப்ப நாங்கள் 3-4-5 பேர் எல்லாம் சகோதரம். அப்ப சகோதரங்களும் கூட அப்பா கூலி வேலை தான் செஞ்சு கொண்டு போறது. அப்ப அந்த டைம்ல உறவினர்களை பார்க்க வந்த இடத்துல பொருளாதார பிரச்சனை ஊடாகத்தான் இன்னும் அங்க அனுப்புறாங்க. என்னன்னா எங்கட அப்பாண்ட அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப். உங்களுக்கு 4 சகோதரங்களா? நாங்கள் எல்லாரும் 5 பேர். நான் தான் மூத்தாள். எனக்கு 4 சகோதரங்கள். சொல்லுங்க நீங்க. அப்ப மூதூர்ல போய் மூதூர்ல படிக்க என்ன ஆச்சு? அதே உங்களுக்கு மதங்கள் மீது வெறுப்பு வருது? ஒரு மதத்திலே ஒரு மாதிரி சொல்லப்படுது. இப்ப
உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்துல வந்து மரக்கல்வி என்று ஒன்று இருக்குது. அப்ப அந்த மரக்கல்விக்கு போகிற டைம்ல மரக்கல்வி ஆசிரியர், அதாவது ஃபாதர் சிஸ்டம் மாதிரி தான் எங்களுக்கு மரக்கல்வி கற்பிது. அந்த டைம்ல வந்து ஜேசப்பா தான் எங்களுக்கு எல்லாம் கொண்டு தாரது, ஜேசப்பா தான் எங்களை படைத்தவர், ஜேசப்பா தான் எங்களுக்கு உணவுகள் உடைகள் எல்லாம் தாரது, நாங்கள் ஜேசப்பாக்கு வந்து கீழ்ப்படிஞ்ச புள்ளியாக வாழ வேணும், நாங்கள் எதுவும் புள்ளியல் செஞ்சா ஜேசப்பாட்ட மன்னிப்பு கேட்டா ஜேசப்பா மன்னிப்பு தருகிறேன். அந்த கல்வி கட்டக்குள்ள நான் எனக்கு அந்த டைம்ல இருந்து ஒரு புரிதா இருந்தது. அப்ப நான் டீச்சரிடம் திருப்பி வினாவினான், இல்லையே டீச்சர், நான் இந்த ஜேசப்பாவை கண்ணால கண்டதுல இந்த உருவத்தின் ஊடாக சிலைகள் ஊடாக போட்டோ ஊடாக தான் காண்றேன், நான் இந்த அப்பா தான் எனக்கு கடவுள், இந்த அப்பா தான் எனக்கு உணவுகள் சாப்பாடுகள் உடைகள் எல்லாம் கொண்டு தர, அப்ப நான் அப்பா தான் எனக்கு கடவுள்னு கேட்டதுக்கு அந்த டைம்ல எனக்கு நீ எங்களுக்கு கேள்வி கேட்கிறியான்னு சொல்லி அடிச்ச இடத்துல எனக்கு அது பிடிக்கல, நான் விட்டுட்டு ஓடுறேன். அதாவது ஓடுறேன், ஸ்கூலுக்கும் விட்டுட்டு நான் பஸ்ல ஏறி சின்ன ஆள்தானே, கடும் துடியாட்டமும் அப்ப இதெல்லாம் சரி வராது. இந்த மனம் போன போக்குல இந்த எண்ணத்தின்படி நான் இப்படியே போய் அன்றாதபுரத்துல இடம் வந்து அன்றாபுரம் மட்டும் வந்து நான் சின்ன அன்றாபுரம் வந்து அன்றாபுரத்துல வந்து அந்த சின்ன வயசுலயே நான் வந்து எனக்கு அம்மாவில் அப்பாவில் ஒரு திறமையில சொல்லி அனாதை சொல்லி அந்த கடைகள்ல போயிட்டு வேலை கேட்கிறேன். வேலை கேட்டதுல ஒரு சிங்கள ஒரு அண்ணன் ஒரு ஆள் என்னைய கூட்டிக் கொண்டு போலீஸ்ல அன்றாபுரம் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். ஒரு தமிழ் பையன் அங்க அன்றாபுரத்துல போய் வேலை கேட்க சிங்களம் தெரியுமா உங்களுக்கு? சிங்களம் தெரியாது, நான் சொல்ல தமிழ், அப்ப சிங்களம் எனக்கு தெரியாது. அப்ப அந்த டைம்ல வேலைகளை என்னைய பார்த்து ஆச்சரியப்பட்டு, அந்த டைம்ல கடும் யுத்தம் பெரிய பிரச்சனைகள் போய் கொண்டு வந்தது. அப்ப உடனே என்னைய கொண்டு போலீஸ்ல ஒப்படைக்கணும், தமிழ் புள்ளன்னு சொல்ல அவர் கொண்டு அண்டாபுரம் போலீஸ்ல ஒப்படைச்சு அண்டாபுரம் போலீஸ் ஊடாக அந்த சிறுவர்கள் இதுன்னு சொல்லி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு சொல்லி இப்பயும் அண்டாபுரத்துல அந்த சிறுவர்கள் இயங்கி கொண்டிருக்குது. அசோக ரமானி வாசன்னு சொல்லி ஒரு சிறுவர் இல்லம். இப்பயும் அந்த புத்தகத்துல என் பேர் இருக்கு, நான் திருப்பி போய் பார்த்தேன்னா கல்வி கற்றுக்கொள்ள அந்த டைம்ல எனக்கு அடிப்படை சிங்களத்தை நான் கற்றுக்கொள்றேன். இப்ப வந்து நான் என்னைய மாதிரி சிங்கள மொழி ஒருத்தராலையும் பேச இல்லாத அப்படி தலைகளாக சிங்கள மொழி வந்து கையாளக்கூடிய பக்குவம் எனக்கு இப்ப இருக்குது. அதுக்கு பிறகு அந்த தமிழ்ல விடுதலை பயிர்களும் நான் சிங்கள மொழியை படிச்சேன், எனக்கு படிப்பிச்சவங்க. இப்ப பிரசாந்தன் வவுனியாண்டேன்னு கொடுத்தீங்க, நீங்க முல்லைத்தீவு தானே? முல்லைத்தீவு தான். நான் வந்து இப்ப என்ன இருந்தாலும் அந்த சின்ன டைம்ல வந்து படிக்கிறதுக்கு பிரச்சனை, அந்த டைம்ல சரியான இதை கொடுத்தாலே நீ திருப்பி கொண்டு விட்டுருவாங்களே. படிக்கிறதுன்னு சொன்னா அதாவது எனக்கு எழுத வாசிக்க தெரிஞ்சா காணும் என்ற இதுல நான் இருக்கேன். இப்பயும் நான் எழுத வாசிக்க தெரியும் எனக்கு, அவளும் எனக்கு காணும். இதை விட நாங்கள் இதை கொடுக்குறோம். எல்லாருக்கும் நிரப்ப உண்டு தானே, டாக்டர் ஆகுறாங்க, எல்லாரும் தராங்க, எல்லாரும் இது எனக்கு அந்த படிப்பு பெருசா அந்த மனதில் அந்த டைம்ல தோணல. ஆனா திருப்பி கொண்டே உங்களை படிக்க விட்டுட்டாங்க, சிங்களம் படிக்க விட்டாங்க. சிங்களம் படிக்க விட்டாச்சு. அங்க சிங்கள ஸ்கூலுக்கு மூலமா அங்க ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் இருந்தது. சிங்களம் கொஞ்சம் கதைக்கக்கூடிய அளவு பழகிட்டேன். தமிழ் பிள்ளை, சிங்கள பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளை எல்லாரும் வந்து அந்த சிறுவர் இல்லத்துல வாழ்றாங்க. அப்ப நான் பார்த்தேன், என்னடாப்பா தமிழரும் சிங்களரும் அடிபடுறாங்க, இங்க நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் பிள்ளை அனாத பிள்ளைகள் எல்லாரும் உண்டா இருக்கிறோம். அந்த சின்ன வயசுல இந்த மனசுல வந்து ஆழமாக பதியப்படுது. ஏன் இந்த யுத்தம் நடக்குது? இந்த சிறுவயத்தில் நாங்கள் உண்டாதானே இருக்கிறோம், எல்லாரும் உண்டாதானே சாப்பிடுறோம், உண்டா தூங்குறோம், உண்டா ஸ்கூலுக்கு போறோம், எல்லா சிங்கள பிள்ளை தமிழ் சிங்களம் நான் பழகிட்டேன். ஏன் வந்து அந்த யுத்தம் நடக்குதுன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு வினா உண்டு, என்ன கழிவாறு நடக்குதுன்னு. அப்ப அந்த அந்த சிறுவர் இல்லத்துல வந்து தமிழ் முஸ்லீம் சிங்கள பிள்ளைகள் எல்லாரும் இருக்கணுமா, அல்லது நீங்கள் படிக்க போன பள்ளிக்கூடத்துல எல்லாரும் வரணுமா? இல்ல, நான் அந்த இருந்த சிறுவர் இல்லத்துல, அதாவது என்னைய மாதிரியே அனாத பிள்ளைகள் நிறைய பேர் அந்த சிறுவர் இல்லத்துல கல்வி கற்று வராங்க. சிறுவர் இல்லத்துல தான் ஸ்கூலுக்கு போறோம் நாங்கள், அசோகா ஸ்கூல் வேறையாக. பள்ளிக்கூடமும் நடக்குது, உள்ளுக்குள்ளதான் எல்லாம் நடக்குது. பிறகு என்ன நடந்தது? பிறகு அந்த சிறுவர் இல்லத்துல எவ்வளவு காலம் இருந்தீங்க? ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் இருந்துன்னா அப்படித்தான், அவர் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. இது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலம் இருந்து அந்த துண்டுக்குள்ள நான் சிங்களம் மொழியை வந்து நான் கையாளக்கூடிய மாதிரி தாண்டி, அதுக்கு பிறகு நான் திரும்பி மீண்டும் மூதருக்கு வாரன். மூதருக்கு வந்தால் திருப்பி எங்களோட உறவினர்கள்ட்ட போனா திருப்பி எண்ணி ஸ்கூலுக்கு விட்டுவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல சொல்லியாட்டும் அந்த சிறுவர் இல்லத்துல இருந்தும் நான் தெரியாம தான் வாரம் திருப்பி மூதருக்கு என்னென்ன பாடத்தாலே நான் தனியத்தான் வாரன். இந்த என்ன மனம் போன போக்குக்கு ஒருத்தருக்கும் தெரியாம ரகசியமான முறையில இரவு வந்து அண்டாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து திருவண்ணாமலை வாசிக்கையும் தெரியும் தானே, திருவண்ணாமலை வார பஸ்ல ஏறி திருவண்ணாமலை வந்து மூதருக்கு போறேன். மூதருக்கு போய் திருப்பி எங்கட உறவுகள் திருப்பி என்னைய பாடசாலைக்கு அனுப்பிடுவாங்க. எனக்கு அந்த இல்ல சிறுவர் இல்லத்துல இருந்து அவைக்கு தெரியாம தப்பி வலிக்கிட்டு வாரீங்களா? அப்படித்தான் சொல்றோம், தெரியாம ரகசியமான முறையில அவங்களுக்கும் தெரியாம அந்த இடத்தை விட்டு வந்து நான் திருப்பி மீண்டும் திருவண்ணாமலைக்கு வாரேன். அதுக்கிடையில நிறைய அனுபவங்கள் இருக்குது. நான் இப்ப உங்களுக்கு
சுருக்கமான முறையில தான் இதை சொல்றேன் இந்த கதையை. அப்ப நான் திருப்பி திருவண்ணாமலைக்கு வந்து திருப்பி எங்கட அப்பாட உறவினர்கள்ட்ட போனால் திருப்பி என்னைய பாடசாலை அனுப்புவாங்கன்னு சொல்லி எனக்கு அந்த பாடசாலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாதால நான் திருப்பி போறேன் லங்காப்பட்டினம், அதாவது பெருகல் பக்கம், அதாவது பெருகல் பக்கம் பஸ்ல ஏறி திருப்பி அந்த பக்கம் போக அங்க வந்து அலியலூர் என்ற டவுன்ல வந்து ஒரு ரவி என்று சொல்ற ஒரு ஆள், அவர் வந்து அப்பா அம்மான்னு தான் சொல்றேன் இப்பயும். அவங்கள என்னை எடுத்து சின்னல வந்து என்னை ஆதரிச்சு, அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை, அப்ப என்னை எடுத்து கொண்டு போய் அவர் வந்து தச்சு ஓடாய வேலை செய்யறவர், அவர் வந்து இன்னும் வளர்க்குறாங்க லங்காப்பட்டினம் இலங்கைத்துறை மூத்துவாரம் என்ற இடம். அவர் கூட்டிக் கொண்டு என்னைய பள்ளிக்கூடம் புறான்னு சொல்லி இதாண்டி வச்சிருந்து கொஞ்ச நாளைக்கு 2-3 மாச காலம் அங்க அவங்களோட இருக்கிறேன். இருந்து அவங்களோட புள்ள மாதிரி என்னைய பராமரிச்சு இயக்கம் வந்திருந்தாங்க 7-8-9 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். சரியாக எனக்கு வயசு ஞாபகம் இல்லை. இந்த நான் சொல்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு மீண்டும் அங்க இருக்குள்ள அந்த டைம்ல எனக்கு இப்ப திருப்பி என்னைய அவரும் என்னைய பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்றாரு. அப்ப எனக்கு பாடசாலைக்கு போகலாது. அப்ப நான் அந்த டைம்ல இயக்கம் வந்து அந்த கல்லடி என்ற இடம், அதாவது இலங்கைத்துறை மூத்துவாரத்துல கல்லடி என்ற இடத்துல ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல்ல வந்து இயக்கம் வந்திருந்தவங்க, மாணவர் இயக்கம். அந்த டைம்ல அங்க வந்திருந்தவங்க. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு சொல்றேன், எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, இப்படி என்னை ஒரு ஆள் எடுத்து வளர்க்குறீங்க, அவர் எனக்கு அடிக்கிற, எனக்கு வேலை வாங்குறாங்க, நான் உங்களோட வாரன், என்னைய கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்ல எங்கன்னா நான் வன்னிக்கு வரேன். நீங்க பொய் சொல்லி இயக்கத்துல சேர்றீங்க. இயக்கத்துல போய் சொல்லிதான் சேர்றேன். என்னை கூட்டிட்டு போங்க, எனக்கு ஒரு திறமை இல்லைன்னு சொல்ல நான் மீண்டும் எங்க அம்மா அப்பாக்கள் வண்டியில இருக்கிறாரு, எனக்கு இடங்கள் வாரத்துக்கு தெரியாதனால இவங்களோட வந்தா திருப்பி வண்டிக்கு வந்து நான் எப்படி அம்மா அப்பாக்கள்கிட்ட போயிடலாம்னு சொல்லி தான் நான் அவங்கள்ட்ட போய் சொல்றேன், இப்படி ஒரு திறமையில என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களோட வாரன். எங்க என்னைய கொண்டு கூட்டிட்டு வராங்க கிளிநொச்சி. கிளிநொச்சி வந்து மாணவர் கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்துல போற ரோட்ல உள்ளுக்குதான் மாணவர்களுக்கு இருந்தார். கண்ணாடி போட்ட நலன் அன்பரசன் சொல்லி அவங்க தான் அதுக்கு பொறுப்பா இருந்தவங்க. அப்ப அரசியல் துறை வெளியிலனும் அந்த தெரியும் என்ன நல்லா. 9 வயதுலயே இயக்கத்துக்கு போயிட்டீங்க? 9 வயசுலயே இயக்கத்துக்கு போயிட்டேன். ஆனால் இயக்கத்துக்கு போய் அவங்களோட கட்டுப்பாடுக்குள்ள இருந்து பிறகு என்னை மாணவமைப்பு ஊடாக நான் மாணவமைப்புல கம்ப்யூட்டர்கள் அதுகள் எல்லாம் எனக்கு அங்க கல்வி கட்டுவோம், மாணவமைப்புல எல்லாம் இருந்தது. தாண்டி கொண்டு பிறகு நான் படிக்கணும் என்று சொல்ல சரின்னு சொல்லி என்னை காந்தி இல்லத்துக்கு அனுப்புறாங்க. அதுவும் வந்து எப்படியாச்சும் எங்கிட்ட அம்மா அப்பாக்கள்கிட்ட போகணும், மிஞ்சிருந்தா போகலாது. அங்க சிறுவர் இல்லத்துல போனா இடங்கள் எனக்கு தெரியாது, கிளிநொச்சி எங்க இருக்கு, அங்க சின்ன வயசு தானே, சின்ன வயசு. அப்ப நான் அதோட மனது வந்து அடிக்கடி அலைபாயிர மனது தானே, மேலப்பட்ட மனது இல்லதானே, சின்ன வயசு. ஆமா ஆமா. அப்ப இது என்ன அந்த கம்ப்யூட்டர் தானே நான் இன்னும் கொஞ்சம் படிச்சா நல்லம்னு சொல்லி எனக்கு அந்த சின்ன வயசுல எனக்கு இந்த இயக்கத்துல இருக்க தளபதி என்னோட கதைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நான் அப்படி நல்ல திட்டத்து வயசுலயே கதை ஒரு படிச்ச ஒரு மேதை கதைக்கிற மாதிரி தான் இந்த கதை பேச்சுகள் நீட்டாக இருக்கும். அனுபவம் கூட தானே அந்த அந்த வயதுள்ளவர்களோட ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு. அப்ப பிறகு காந்தி இல்லத்துக்கு போய் காந்தி இல்லத்துக்கு பிறகு போயிட்டு காந்தி இல்லத்துல இருக்கிறது நான் திருப்பி வெளியிலண்ணன் அங்க காந்தி இல்லத்துல இருந்தும் தெரியாமல் வந்து திருப்பி போறேன்னு வெளியிலண்ணன் கொள்கை முன்னோட பிரிவு வெளியிலண்ணனும் இந்த சேர்ந்துதான் என்னை கூட்டிட்டு வந்தவங்க. அவரோட பேஸ் இல்லாம அவர் எனக்கு நல்லா தெரியும். அப்ப எங்க மத்திய கிரவுண்ட்ஸ் கிளிநொச்சி மத்திய கிரவுண்ட்ஸுக்கு பின்னுக்கு தான் வந்தது வெளியிலண்ணன் பேஸ் பகலவன் சொல்லி பேசுற பேர். அப்ப அனந்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அனந்தி சசிதரன் எழிலனுடைய மனைவி. நான் அவ எனக்கு தெரியும், என்னையும் அவருக்கு தெரியும். அந்த சின்ன குறிப்பிட்ட காரணம் நான் எழிலனோட இருந்தேன். நான் பவளன் பேஸ்ல இருந்து கொள்கை முடிவு பிரிவுல வீதி நாடகத்தோட சேர்ந்து எங்கட புதுவை அன்பன் என்று சொல்லி கொள்கை பிரிவுல அவரும் வேலை செஞ்சது. கிளிநொச்சி கனகபுரம் ரோட்ல இருந்தது. அப்ப அந்த டைம்ல ஒரு தாயின் திருவள்ளி நாடகம், அது ஒரு தாயின் கதை. அந்த நாடகத்துல பேர் வந்து ஒரு தாயின் கதை. அந்த நாடகத்துக்கு நான் வந்து வீதியா எல்லா இடமும் போயிட்டு பிரச்சாரம் செஞ்சு இதாண்டி அவங்களோட சேர்ந்து நான் அந்த திட்டத்திலேயே கொஞ்ச நாட்கள் இருந்து பிறகு கடைசியா வந்து நான் பயிற்சிக்கு போகணும்னு சொல்லி என்னைய பயிற்சிக்கு வந்து சொல்றேன். ஒரு 11-12 வயசுல சொல்றேன் பயிற்சிக்கு நான் போறேன், என்னைய பயிற்சிக்கு அனுப்புங்க. உனக்கு நான் பயிற்சிக்கு போறதுக்கு வயசு காணாதுன்னு சொல்லி அவர் சொன்ன, இல்ல நம்ம என்ன ஏழும் என்னை அனுப்புங்கன்னு சொல்ல. இப்ப நான் ஒரு இயக்கத்துல ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் இருந்தேன். நான் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அப்படி செஞ்சு தந்தவங்க. ஒரு 4-5 வருஷமா நீங்கள் இயக்கத்துல இருந்திருக்கிறீர்கள் படிச்சுக்கொண்டு இயக்கத்துல இருக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு 13 வயசு அந்த 13 எனக்கு ஞாபகம் அப்படித்தான் இருக்குது. அந்த காலகட்டத்துல என்னைய பயிற்சிக்கு அனுப்ப சொல்ல பயிற்சிக்கு அனுப்புறேன். பயிற்சிக்கு போறதுக்கு அந்த காலகட்டத்துல வந்து அன்பு பேஸ் என்று சொல்லி எழிலனோட தலைமையில் தான் இருக்கு பட்ட கட்சியில.
அன்பு பேஸுக்கு போய் நான் பயிற்சிக்கு போகணும். அப்ப அந்த கட்டத்திலேயே வீட்டுக்கு ஒருவர் பிடிக்க, அதாவது இணைக்க வலிக்கிட்டாங்க. அது குறிப்பா அந்த காலகட்டத்துல நானும் போறேன் தெரிவுதான் ஆட்களை போய் பிடிக்கிறது. நான் பிடிச்சி வெளியிலிருந்து பேசிட்டு தான் ஆட்களை போட்டி வந்து வச்சிருந்து அப்புறம் அன்பு பேஸுக்கு அனுப்புறது. பிடிக்கிற எல்லாரும் எழிலன் அன்பு பேஸுக்கு தான் வருவினம். அன்பு பேஸுக்கு தான் வருவினம். மட்டக்கட்சி அன்பு பேஸுக்கு கொண்டு அந்த அன்பு பேஸ் ஊடாகத்தான் பெண்கள் ஆண்கள் உட்பட எல்லாம் அதுக்குள்ள பெண்கள் ஆண்கள் வேறு ஆகும் தான் அந்த மட்டக்கட்சி காட்டுக்குள்ளான் இருந்தது தொங்கல். அதுக்குள்ள இருந்த அந்த அன்பு பேஸுக்கு பொறுப்பா இருந்த தளபதிமாரும் என்னைய நல்லா தெரியும். அப்ப டகன் நான் போட்டு வெளிநாட்டு இருந்த நிவாரணம் தெரியும். நான் பயிற்சிக்கு போனதுல அப்ப நான் எல்லாருக்கும் மொட்டை அடிப்பாங்க, எனக்கு மொட்டை அடிக்கல. ஏன்னா நான் விருப்பப்பட்டு நான் பயிற்சிக்கு கொண்டு போனாலும் நான் அவங்களோட செல்ல பிள்ளையாக தான் வளர்ந்தேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு அம்முகிலன் என்ற இயக்க பேர் வழிபாடுது அன்பு பேசு. இப்ப வரைக்கும் நீங்கள் உங்களோட அப்பா இயக்கத்துல இருந்தது சொல்ல இல்லை? இல்ல அந்த கதை ஒருத்தருக்கும் சொல்லல. இப்ப இது வரைக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன தேடி வாங்க திருப்பி படிக்க போகணும் சொல்லி உங்களை பயிற்சிக்கு அனுப்பினாங்களா? அதுக்கு பிறகு ஆரம்ப பயிற்சி ஒட்டி சுட்டான்ல குட்டிமணி பேஸுக்கு தான் இனி அனுப்புறாங்க. அப்படி ஒரு பேஸ் இருந்தது, குட்டிமணி பேஸ். குட்டிமணி என்று சொல்லி குட்டிமணியோட வரலாறு எங்களுக்கு படிப்பிச்சவங்க. ஒட்டி சுட்டான் உள்ளுக்கு போகணும். ஒட்டி சுட்டான் குளமண்டுக்கு பின்துண்ட காட்டு குளத்துக்கு பின்னுக்கு தான் இருக்குது அந்த பேஸ், அந்த காட்டு துண்டுக்குள்ள. சரி, உங்களுக்கு குட்டிமணியை பற்றி என்ன சொல்லி இருந்துச்சு? நம்ம தெரியுமா உங்களுக்கு குட்டிமணி யாருன்னு? எங்களுக்கு அந்த குட்டிமணி மீது அவரோட பேரோடாக தான் அந்த பேஸ் இருந்து அவர் அந்த அவரை பத்தி எங்களுக்கு படிப்பிச்சவங்க. சரியா ஞாபகம் இல்ல. போர்க்களத்துல இதாண்டி ஒரு வழியாக எனக்கு அது தெளிவா ஞாபகம் இல்லாம இருக்குது. அவர் ஒரு சிறந்த போராளி, அவரோடாக தான் அவரோட வரலாறு எங்களுக்கு படிப்பிச்சவங்க. சரியான முறையில் இப்ப ஞாபகம் இல்ல. திடீரெண்டாப்புல கேட்க அந்த பேஸ்லாம் நான் பயிற்சி எடுத்தேன். உண்மையிலே குட்டிமணி விடுதலை புலிகள் அல்ல, அவர் ஒரு டெலோன்ற ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தை உருவாக்கினதுல ஒரு ஆள் குட்டிமணி. 83ஆம் ஆண்டு கலவரத்துல அவருடைய கண்ணை தோண்டி அவரை படுகொலை செய்தவர். என்னது அவரோட சிறந்த அப்படி ஒரு பேர்லாம் எனக்கு வடியா தெரியல. அதுக்கு பிறகு ஆரம்ப பயிற்சி அங்க முடிஞ்சு மாவட்ட கட்டளை தளபதி பானுவண்ணனுக்கு ரெண்டாவது இருந்த சுரேசன் டீம் பிரிச்சு பயிற்சிக்கு அவங்களோட சிறப்பு பணியத்துக்குன்னு சொல்லி ஆக்களை செலக்ட் பண்ணக்குள்ள நான் அந்த பயிற்சி பாசறையில எல்லா பயிற்சியிலையும் நான் தான் முதலாவது இடம். கிட்டத்தட்ட 45 பேர்கிட்ட பயிற்சி எடுத்துனாங்க. அதுல நான் தான் முதலாவது பரிசு எடுக்கிறேன். அதாவது டச், அதாவது ஷூட்டிங் பயிற்சியிலையும் நான் தான் முதலிடம், எல்லா பயிற்சியிலையும் நான் முதலிடம். அப்ப எனக்கு அந்த காலத்துல கெஷியோ மணிக்கூடு தான் இயக்கம் கட்டுறது, அந்த கால்குலேட்டர் இருக்கிற மணிக்கூடு. அப்ப எனக்கு அந்த சுரேஷன் கையால ஒரு கெஷியோ மணிக்கூடும் ஒரு நோட் புக்கும் ஒரு பேனா கொஞ்சம் பெருமதி மிக்க இது எனக்கு பரிசாக வழங்கப்படுது எல்லாருக்கும் முன்னுக்கும் மேடையில வச்சு. அந்த பயிற்சி முடிய அங்க கௌரவிப்பு ஒன்று நடக்கிறது. அப்ப நாங்கள் அந்த டைம்ல உறுதிமொழி எடுத்த பிறகு லீவு, அந்த லீவுக்கு மன்னர் மாவட்ட கட்டளை பணியத்துக்கு என்ன எடுத்துட்டாங்க. அந்த பேச்சு பிரிச்சு பயிற்சி முடிய எந்த பணியத்துக்கு? மன்னர் மாவட்ட கட்டளை பணியகம் ஆணுவன் டீமுக்கு எடுக்கிறேன். ரெண்டாவது தளபதி சுரேஷன் சொல்லி அவர்தான் எனக்கு பரிசன் தாரே. இல்ல முதல் அந்த சிறுவர் இல்லத்தில் இருந்த ஓடி போய் தமிழ் சிங்கள முஸ்லீம் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா இருக்க ஒரு உணர்வு ஏற்பட்டு இருக்கு தானே. இப்ப நீங்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக சிங்கள ராணுவத்துக்கு எதிராக போராடணும், ஆயுதம் தூக்கணும் நினைச்சீங்க? சரியான கேள்வி நீங்க அந்த டைம்ல கேட்டது. அந்த பள்ளியோட அந்த டைம்ல அப்படித்தான் போனேன். ஆனால் இங்க வந்த உடனே எந்த அம்மா அப்பாக்கள் எல்லாம் மிஞ்சிருக்கிறாங்க, கிபீர் அடிக்குது, எங்களோட சகோதரங்கள் பிள்ளைகள் எல்லாம் சாகுது. இந்த டைம்ல நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாதான் எங்களோட நாட்டை கைப்பற்றலாம், எங்களோட மக்கள் சுதந்திரமாக வாழலாம்னு சொல்லின்றது அடிப்படையிலே எங்களோட ஆள் மனதுல எல்லா அதாவது தெருவழி நாடக நிகழ்வு, வீதி நாடகம், அரசியல் துறை எல்லாத்தாலையும் எங்களுக்கு சூழ்நிலை வாழ்ந்ததால நான் அந்த சின்ன வயசுல இந்த எப்படி ஒரு பின்பக்கத்தால நான் இயக்கத்துக்கு போனதால அந்த டைம்ல கொஞ்சம் 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 வளர எனக்கும் போராட்டத்துக்கு இணையணும், எங்கட மக்களை காப்பாற்றணும் சொல்லி அந்த இதெல்லாம் மறந்து போய் சிறுவர் கதைகள் மறந்து போய் நான் உண்மையிலேயே விருப்பப்பட்டுத்தான் இந்த யுத்தத்துக்கு இணைகிறேன். நம்மள விடுதலை புலிகள் முழு மனதோடு தான் இணைந்திருக்கிறீங்க. ஆமா. அதுக்கு பிறகு என்னன்னு அதுக்கு பிறகு ஆரம்ப பயிற்சி எல்லாம் இதாண்டி அந்த லீவு 15 நாள் லீவு ஒன்று இருக்குது. அந்த லீவுக்கு போக நான் திருப்பி வெளியில நின்றுட்டு போறேன். வெளியில நின்றுட்ட லீவுக்கு போய் மன்னார்ல இருந்து இல்ல மன்னார் கூட்டிட்டு போயில. அதாவது குட்டிமணி பேஸ்ல இருந்து கௌரவிப்பு இது முடிஞ்ச பிறகு லீவுக்கு போறேன். லீவுக்கு போய் திருப்பித்தான் லீவு முடியத்தான் போகணும் மன்னார் கட்டளை பணியெடுத்து. நான் வந்த நான்
லீவோட வந்தா அதுக்கு பிறகு போகல. நீங்க பயிற்சி எடுத்துட்டு பிறகு மன்னாருக்கு போகல. மன்னாருக்கு போகல, திருப்பி வெளியில வந்துட்டேன். லீவுக்கு வந்து நான் சொல்லி வந்து அங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய நாட்டு வட்டக்கட்சியில எல்லாம் அவங்களும் அம்மா அப்பான்னு சொல்றேன் நான் சொல்லிதான் இதுன்ற வட்டக்கட்சி கச்சன் ரோட்ல அவங்களோட வீடு இருக்குது சிறியனன்னு சொல்லி. அப்ப அவங்களோட வீட்டை போய் இதாண்டி நான் லீவ்ல வந்துட்டேன். அப்ப சின்ன ஆளு தானே அந்த இயக்கத்துல வரை கருப்பு கேமா கேப்டன் எல்லாருக்கும் அப்படி ஒரு உடுப்பு தான் இருந்தது. கருப்பு பிளாக்ல அடிச்ச அடிச்ச சிகரெட் டவசர் போட்டுதான் அந்த உடுப்பை போட்டுனே ஒரு பெரியது. அந்த உடுப்பு போட்டுக்கொண்டு இப்ப போறோம் நாங்க எல்லாரும் காட்டுறதுக்கு நான் இயக்கத்துல பயிற்சி எடுத்து வந்துட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு ஆசையும் அந்த அப்படி ஒரு சிறு வயது விளையாட்டுத்தனமாக தான் செஞ்சது. அதுக்கப்புறம் நான் போகல. அதுக்கு பிறகு யுத்தம் தொடங்கின உடனே நாங்கள் கிளிநொச்சி அந்த சைட்ல மன்னர் சைட்லாம் அடிப்படி வர நான் ஒழிச்சு வந்து இதுக்கிடையில வந்து நான் இப்ப கைவெளியில இருக்கிற அம்மா அப்பாக்களையும் சந்திக்கிறேன். அந்த துண்டுக்குள்ள நான் திருப்பி போகாம நின்று பயிற்சி எடுத்துட்டேன். நான் திருப்பி வந்து தாண்டி திருப்பி யுத்தத்துக்கு போனால் எல்லாம் அடிப்படை செத்து பொடிகள் வாரதெல்லாம் பார்க்க யுத்தத்துக்கு போக பயம். திருப்பி என்ன செஞ்சுட்டேன், அப்படிதாண்டி எங்க அம்மா அப்பாக்கள் வள்ளிபுணத்துல இருக்கிறாங்களோ அவங்கள கைவெளியில அம்மாக்கள் இருந்த இடத்துல அவங்க வந்து போயிட்டு அம்மாக்களோடையும் தொடர்பு கொண்டு அவங்களையும் சந்திச்சு இருக்கிறேன். இருந்து கொண்டு அப்படியே போற காலகட்டத்துல வீட்டுக்கு ஒருவர் இணைச்சி கொண்டு வர டைம்ல அந்த டைம்ல இடைக்கிட பழைய அதாவது இயக்கத்துல இருந்து விளத்தி திருமணம் செஞ்ச பழைய போராளிகளும் வந்து 14 நாள் பணிக்கு போகணும். அதாவது சண்டை நடக்கிற முன்னுக்கு போயிட்டு 14 நாள் பணி செய்யணும். அதுக்கு சம்பளம் கொடுத்தான் விடுறவங்க எல்லாரையும் பிடிக்க வலிக்கிட்டாங்க. பிடிச்சு கொண்டு கல்முனையில போட்டு அதாவது பணி செய்யறது. இப்ப 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டுல பேச்சுவார்த்தைகள் நடந்தானே 2002ல இருந்து 2006 மட்டும். இது இப்ப நீங்க சொல்றது அதுக்கு முதல் நடக்கிற விஷயமா அதுக்கு பிறகு நடக்கிற விஷயமா? சமாதான துண்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடந்தது. அதாவது இப்ப நான் இப்ப சொல்றது சமாதான பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் நடந்து நீங்கள் பயிற்சி எடுத்தது எந்த காலகட்டம்? சமாதான காலகட்டமா அதுக்கு பிறகா? அநேகமான சமாதான காலகட்டத்துக்குள்ள இல்ல அந்த துண்டுக்குள்ள நாட்களுக்கு இந்த விடுதலை புலிகளாக நிறைய பேர் சேர்த்தது பிரச்சாரங்கள் செஞ்சு சேர்த்து பயிற்சிக்கு அனுப்பி கொண்டு வந்தவங்க அப்ப சமாதான சமாதானத்தை திருப்பி மீண்டும் 2006ல மாவிலாறு பூட்டி அந்த யுத்தம் துவங்கினா பிறகுதான் நீங்க சொல்ற இந்த ஆக்களை பிடிக்கிறது எல்லாம் கூடுது. என்ன வீட்டுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறது எல்லாம் அந்த துண்டுக்குள்ளதான் வெளியில மாவிலால இருந்து இங்க வந்துட்டே தானே வந்து இங்க வந்துட்டாரு. அதுக்கு அதோட அவரோட நானும் பாரன் அந்த டைம் அங்க இருந்து திருவண்ணாமலை வெளியே நானும் ஒரு சிறு பிள்ளையாக வாரன் அவங்களோட. அதுக்கு பிறகு அங்க நின்று தெரிஞ்சுது. அதுக்கு பிறகுதான் போய் தாண்டி கடைசி கட்டத்துல இருந்து இப்ப நான் சுருக்கமாக சொல்றேன். பெரிய கதை என்ன, நான் ஒரு சிங்கள மொழியில வந்து நான் இப்ப என் வாழ்க்கை வரலாற வந்து புத்தகம் கொண்டு எழுதி வெளியிட்டு இருக்கேன். அம்மா அப்பாவை சந்திச்சோடனே அவ கேட்டிருப்பினம் தானே தங்களோட இருக்க சொல்லி உங்களை? அப்பாவும் சொல்லி இருப்பாரு தானே? அப்பா அப்ப இயக்கத்தோட தொடர்புல இருக்கிறாரா? அப்போ இல்ல அப்பா விளத்தி இருந்ததானே. அப்பா மேசன் வேலைகள் அப்படி கூலி வேலைகளுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கு அம்மாக்களோட அப்பா தான் இருக்கிறேன். குறிப்பிட்ட காலம் ஒரு 2-3 மாசம் சாதாரண அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிறார். ஒரு ஆரம்பிச்சு 10-15 மாசம் இருந்தேன்னா திருப்பி எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லி ஒரு மனசு குழப்பமாகி திருப்பி நான் போயிட்டு திருப்பி அதை பயிற்சி எடுத்தது சொல்லாமல் திருப்பி விடுதலை புலனாய்வுத்துறையில போய் சேர்றேங்க. புதுக்குடியிருப்புல வந்து வள்ளிபுணத்துல இருந்தது. புதுக்குடியிருப்புல ஜனார்த்தனன் மட்டமர மாவட்ட வெளியே புலனாய்வு அவர் விடுதலை புலிகளின் கட்டமைப்பு தானே மிக ஒரு பெரிய புலனாய்வு கட்டமைப்பா இருந்ததுன்னு சொல்லப்படுது. அப்ப விடுதலை புலிகளுக்கு உங்களுடைய அப்பா இயக்கத்துல இருந்தது தெரியாது, அதுக்கு பிறகு நீங்க முதல் பயிற்சி எடுத்தது தெரியாம திருப்பி புலனாய்வு பிரிவுல எடுத்தவை அவங்கள. நான் வந்து ஒண்ணும் இது சொல்றேன் இல்லையே சொல்லி இதன்ற இல்ல. அதுக்கப்புறம் புலனாய்வுத்துறையில போயிட்டு நான் சொன்னேன் எனக்கு சிங்களம் தெரியும் என்று சொல்லி இதண்டி வெளியிலிருந்து சம்பந்தம் அவங்களோட தொடர்பு அந்த தகவல் ஒன்றும் கொடுக்காம புதுக்குடியிருப்புல அதாவது கிளிநொச்சி நான் முதல் புதுக்குடியிருப்புல போய் சேர்றேன். அப்ப அவன் தேடவும் இல்லையா? நீங்கள் எங்க போனவர் வரையிலேண்டு அந்த படைப்பிரிவு தேடும் தானே? அவன் அப்படி தேட இல்லையா? அந்த படைப்பிரிவு தேடிக்கொண்டு இதண்டி திருப்பி அந்த படைப்பிரிவு ஜனார்த்தனோட புலனாய்வுத்துறையில இணைஞ்சு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சு கொண்டு சிவில் தானே. அப்ப நான் வந்து போயிட்டு அப்ப கைவேலியில வள்ளிபுணத்துல நம்ம அப்பாக்கள் இருந்தவங்க. அப்ப எங்கட அப்பா பழைய போராளி அந்த ஜனார்த்தனனுக்கு எங்கட அம்மா அப்பாக்கள் விவரம் தெரியும். அப்ப வீட்டை லீவ்ல அதாவது லீவுன்னு சும்மா வீட்டை போய் நின்று அந்த பேஸ்ல இருந்து ஜனார்த்தனன் பேஸ்ல இருந்து வீட்டை போய் நின்ற டைம்ல வந்து அந்த பிடிக்கிற ஆட்கள் வந்து வீட்டுக்கு ஒரு இணைச்சு கொண்டு வரக்குள்ள எங்கட வீட்டை வர டைம்ல நான் வீட்டை நிக்கக்குள்ள என்னைய பிடிச்சிட்டாங்க.
பிடிச்சிட்டாங்க. அப்ப பிடிச்சி பயிற்சி ஒன்றும் எடுக்கலன்னா திருப்பி பயிற்சிக்கு தானே அனுப்புவாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் பயிற்சி எடுத்து நான் இப்படி மன்னர் மாவட்ட கட்டளை பணிய தளபதி தான் என்ன எடுத்தது. நான் அந்த டைம்ல போயில்லாது வந்து நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்ல அவங்க திருப்பி என்னைய கொண்டு போய் எங்க விடுறாங்க. எழுநன்று சொல்லல. எழுநன்று சொன்னா திருப்பி போனா எனக்கு அடிதானே விழும். எழுநன்னு போனா அடி விழும். இல்லாட்டி அந்த பயத்துல எழுநன்னு இருந்தேன்னு சொல்லாமல் வேற விவரம் மன்னர் அந்த விவரத்தை கொடுக்க என்ன இருந்தது. அங்க கொண்டே இயக்கத்துல இருந்து ஓடி போறாக்கள் எல்லாரையும் வந்து அடைக்கிறதுக்கு ஒரு ஜெயில் இருக்கு. அந்த டைம்ல நேவில பிடிப்பட்ட 2 பேர், ஆர்மில பிடிப்பட்ட 2 பேர் அதுக்கு எதிர் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு என்னை கொண்டு என்ன விடுறாங்க. அப்ப நான் சின்ன ஆளுன்றதால என்ன உள்ளுக்கு அடைக்கல, வெளியால விட்டுருந்தோம். நான் சின்ன ஆளு துடி துடி தானே வெளியே கதைச்சி அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி கழிச்சு வெளியால என்ன விட்டவங்க. அப்ப நான் தானே சாப்பாடு கொண்டு போய் அந்த ஜெயில பிடிச்சு கொண்டு அடைக்கிற 2 பக்கத்தாலையும், அதாவது எங்கட தமிழ் போராளிகளுக்கும் அந்த ஆர்மில இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கொண்டு கொடுக்கறது நான். அது எந்த இடம்? கனகபுரம். கனகபுரமா? கனகபுரம். அங்க கொண்டே அடைச்சாச்சு உங்களை. அதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பினோம்? அங்க கிட்டத்தட்ட இயக்கத்துல இருந்து ஓடி போற ஆட்கள் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நாங்க அந்த இருந்த சொண்டுக்குள்ளே ஒரு 50 பேர். அது உள்ளுக்கு படுக்கை மேலாது இப்படி கத்தி பாடல. எங்கட ஸ்ரீலங்கா ஜெயில விட மிக கொடூரமான இது முறையில தான் இருந்த. இப்படி கத்தி பாட்டுலாம் படுக்க விடுவாங்க. உண்மையான சம்பவத்தை சொல்லத்தான். அப்ப வந்து எங்கட புலம்பெயர் தமிழர்கள் வந்து இப்ப அங்க கொடிய தூக்கி அதுக்கு முதல் அடுத்த கட்டத்துல நான் கதைப்பேன். அடிக்கிறது சித்திரவதை எல்லாம் நடக்குமா? போராக்களுக்கு எல்லாருக்கும் அடி தண்டி பிடிச்ச கையோட உடனே மொட்டை அடிச்சிருவாங்க. மொட்டை அடிச்சு கொண்டு உள்ள விட்டு அதுக்கு பிறகுதான் அவங்களோட அந்த படைப்பிரிவுக்கு அறிவிச்சு அவங்க வந்து உங்களை திருப்பி கொண்டு போவாங்க கலமுனைக்கு. மன்னர் மாவட்ட கடை இதாக என்னைய வந்து கூட்டிட்டு போக மட்டும் நான் அங்க நிக்க சொன்னது. அப்ப நான் சின்ன படின்றதால வெளியில அந்த அந்த இருந்து கொஞ்சம் பேர் தெரியும். நான் நல்லபடியா பலபலண்டு இப்படி கதைச்சி பேசி எல்லாரோடையும் நல்லா இருக்கிறதால என்னை வெளியால விட்டு இருந்தவங்க. அப்ப அந்த டைம்ல நான் அந்த 4 பேர் அடப்பட்டு இருந்த அந்த சிங்கள போர் வீரர்களோடையும் கதைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் என்ன, அவங்களுக்கு உயிரோட இருக்கிறாங்க. நான் கேட்டேன், இந்த பாருங்க இப்ப உங்களையும் ஜெயில பிடிச்சி போடுறாங்க. எனக்கு இது பிரச்சனை. இந்த யுத்தம் அந்த டைம்ல எதா இருந்தாலும் அந்த யுத்தம் மட்டும் போக அந்த சாவன்று வரக்குள்ள எனக்கு நானும் பயத்துலதான் யுத்தத்துக்கு போக மோடி தெரியும். அந்த உணர்வை சொல்லுங்க. அது எப்படி இருந்தது? அது எப்படி நீங்களா தெரிவு செய்து போறீங்க, தப்பி தவறி உங்களோட தாக்குதல்ல நீங்களும் வழிபட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு யாரையும் உங்களுடைய துவக்க இன்னொரு கொலை செய்து இருக்கும். அது எப்படி இருக்கும் அந்த உணர்வுகள்? அந்த உணர்வுகள் வந்து கடைசி கட்டத்துல இப்ப எப்படி சொல்றேன், அந்த சண்டை சமர்காலத்திலையும் நான் நின்று போராடினதான் அந்த அப்படி அனுபவம், ஒரு குறிப்பிட்ட கால அனுபவம் இருக்குது. ஆனந்தபுரத்துக்குள்ள ஜெயில இருந்து என்னென்ன வெளியில வெளியால தானே விட்டு இருந்தாங்க. நம்பிக்கையோட வெளியால விட்டு இருக்கிறோம். நீ வேலையை செஞ்சு கொண்டு இரு, ஜெயிலுக்குள்ள நீ போடல, சின்ன பொடியன் தானே, உங்களோட வந்து கூட்டிட்டு போக மாட்டேன்னு எங்களோட இரண்டு சொல்லி போட்டு வெளியே டைமுக்குள்ள நான் வெளியால இருந்ததால அங்க இருந்தும் அவங்களுக்கு தெரியாம ரகசியமான முறையில திருப்பி வரணுங்க அம்மாக்கள் இருக்கிற இடத்துக்கு வள்ளிகுணத்துக்கு. அதுக்கு பிறகு இதான் 2007 அந்த பெரிய அளவான யுத்தம் பண்ணி இறுதி யுத்தம் தொடங்கிட்டது. அப்ப அம்மா அப்பாக்களோட இருந்த மாதிரி நாங்கள் இப்படியே போறோம். தேவிபுரத்தால போய் தேவிபுரம் தானே பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டிருந்த. அப்ப இஞ்சால இதுக்குள்ள ஆமி வந்துட்டான். கட்டு அந்த அந்த இருட்டு மாடு அந்த சொந்துக்குள்ள ஆமி வந்துட்டான். அப்ப நாங்கள் வந்து தேவிபுரத்தால இடம்பெயர்ந்து அப்படியே போறோம். சாலைக்கு போய் சாலையால அப்படியே போய் புதுமாத்துலன் மட்டும் போறோம். புதுமாத்துலன் தான் அம்மாக்கள் அப்பா எல்லாரும் போய் இருக்கிறோம். அங்கிருந்துதான் கடைசியா வந்து வீட்டுக்கு ஒரு சொல்லி கொஞ்சம் சண்டையிலும் போக கடகடன்னு பிடிக்க வலிக்கிட்டாங்க. எங்கட அந்த வெளிரனோட பயிற்சி எடுத்த அந்த டீம் வந்து திருப்பி என்னைய பிடிச்சு கொண்டு போய் இதாண்டி திருப்பி அந்த எங்கட ஜனார்தனன் அங்க சந்திக்கணும். பழையதுல இருந்து ஜனார்தனன் அங்க கடைசி கட்டத்துக்குள்ள நிக்கிறாங்க. எங்க ரெட்டவா வாய்க்கால் அந்த துண்டுக்குள்ள நிக்கிறாங்க. திருப்பி என்னை பிடிச்சி பயிற்சி எடுத்து நான் பயிற்சி எடுக்கிறேன்னு சொன்னேன். முதல்ல நான் பயிற்சி எடுத்துட்டேன். பயிற்சி எடுக்கலன்னா பயிற்சிக்கு அனுப்புவாங்களான்னு, சண்டைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நான் பயிற்சி எடுக்கலன்னு சொல்லி உன்னைய கொண்டு போய் ஒரு கிழமை தான் பயிற்சி, ஆயுத பயிற்சி, வெடி வைக்கிறதுக்கு மட்டும் தான் பயிற்சி. நான் முதல் பயிற்சி எடுத்ததால ஓகே. என்ன மாதிரி எவ்வளவு புள்ளிகள் ஒரு கிழமை பயிற்சியை கொடுத்துட்டு அந்த புள்ளைய கொண்டே களமுனையில விட்டு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் நீங்களே சொல்லுங்க. நான் எங்கட அதாவது தலைவருக்கு தலைவணங்கும் சிறந்த ஒரு தலைவன் என்றாலும் நாங்கள் நடந்த விஷயத்த கதைக்கணும். அது சரியோ, மீண்டும் இப்படி ஒரு இடத்துக்கு போகாம கதைக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த புள்ளியோட நாங்கள் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று. நன்றி அமோ முகிலன். අවිද්‍යාව කොහොමද නැති කරන්නේ? ඇති වෙන්නේ කොහොමද? නැති කරන්නේ කොහොමද? නැති කරන මේ ඇතුලේ විස්තරය අපි දීලා තියෙනවා ළමයින්ට. මේ පැත්තේ බලාගෙන මේ පැත්තේ අභ්‍යාස කරන්න තියෙන ලියන්න තියෙන. සරලයි. මේක කාට පොදු. මේක මේ බණ්ඩල මේ 1800 අපි කඩේට දාන්නේ. කඩෙන් ඇවිල්ලා 2600 ට විකුණනවා. ප්‍රොමෝට් එක.